ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம DJI Matrix 350 RTK ட்ரோனோட செட்டப் தாங்க பார்க்க போகிறோம். DJIயில் நிறைய குட்டி ட்ரோன்ஸ் பார்த்துருப்பீங்க, இந்த மேரேஜ்லலாம் ஷூட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் இது வந்து DJIயோட ஒரு பெரிய ட்ரோனுங்க. ஸோ பாக்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாகவும் ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும். இதை கார் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு லேண்டிங் கியரு, ட்ரோனு எல்லாத்தையுமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு லேண்டிங் கியர் எடுத்து நம்ம ட்ரோனோட அட்டாச் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் ட்ரோன் எடுத்து வெளில வச்சு அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் லாக்கிங் மெக்கானிசம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ப்ராப்பராக அதை லாக் பண்ணிவிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா பேட்டரி, இந்த ட்ரோனை ஒரு தடவை ஃப்ளை பண்ணால் நம்ம 2 பேட்டரி யூஸ் பண்ணணும். ஸோ 25 to 30 நிமிஷம் நம்மளுக்கு ஃப்ளைட் டைம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோனில் நம்ம வேறு கேமராஸ் கூட மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா DJIயோட L2ன்னு சொல்கிற சென்சார். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கேமரா, அப்புறம் ஒரு லிடார் சென்சார் இருக்கும். ட்ரோன் ஃப்ளை ஆகிறப்ப லேசர் பாயிண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கு 3Dயில் வந்து டேட்டா கொடுக்கும். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக லாக் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ட்ரோனை ஃப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த RTK பேஸ் ஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்மீட்டரில் நம்ம ஒர்க் பண்ண போகிறதோட பிளான்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரோனை ஆன் பண்ணி சிக்னலுக்காக வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த சத்தீஸ்கர் ப்ராஜெக்ட்டில் தான் ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரோனை யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்குமே இந்த ட்ரோனை பற்றி தெரிஞ்சிக்க நிறையா இருக்குது. உங்களுக்கும் இந்த ட்ரோனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.